இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தருடைய வேத வார்த்தை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். சாத்தானுக்கு அந்த பதிலை அவர் கொடுத்தார். அப்போ மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையினாலேயே பிழைக்க வேண்டும். அதுதான் தேவனால் நியமிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடாக இருந்தான, புதிய ஏற்பாடாக இருந்தன. பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8:3, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 4:4 இந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான். அப்போ அந்த வார்த்தையை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை பற்றித்தான் நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலர் அங்கலாய்த்து, அதாவது தன்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் அனுபவிக்கிற வேதனையின் உச்சக்கட்டத்தை அவர் அணுகின பொழுது இந்த மாதிரியான முடிவுக்கு அவர் மரண சரீரத்தில் நான் இருக்கிறேன், இதிலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் விசனப்பட்டார். அப்போ இது ஒரு மிக முக்கியமான வசனம். ஏன் மிக முக்கியமான வேத வாக்கியம் என்று சொன்னால், எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் இதே அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட முறையை, தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்காமல் இருந்த நேரத்தில் அவர் அந்த வேதனையை அனுபவித்தார். அதே மாதிரி இப்போவும் சபைகளிலே இருக்கிற ஏராளமான மனுஷருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காததன் நிமித்தம் அவர்களும் நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் இது மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அப்போ இதை பற்றி நாங்கள் இதற்கு நான் கொடுத்த தலையங்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிர்பந்தமான மனுஷன், ஏராளமான நிர்பந்தமான மனுஷர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவர்களை சொல்கிறேன், குறிப்பாக கிறிஸ்தவர்கள். இப்போ இதை பற்றி விவரமாக நாங்கள் அறிவதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி, பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி, பரம பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி, எந்த நேரமும் துணிவோடு அவருடைய கிருபாசனத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீரே.
ஆண்டவரே, அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதை நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது 2 விதமான நிர்பந்தமான மனுஷர்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு விதமான நிர்பந்தமான மனுஷர்கள் அவர்கள் தாம் நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி என்ன என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. மற்ற இன்னொரு விதமான நிர்பந்தமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாம் அனுபவிக்கிற வாழ்க்கையை, தாம் அனுபவிக்கிற நிர்பந்தமான வாழ்க்கையையே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி அவர்கள் தமக்குள் திருப்தி அடைந்து தாறுமாறான கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே தெளிவாக வெளி 3:17 சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:5 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 2 விதமான நிர்பந்த மனுஷர்கள். அப்போ எந்த நிர்பந்தமான மனுஷர்களாக இருந்தான 2 பகுதிக்கும் அந்த வழிபாடு கிடைக்கப்படவில்லை என்பதுதான் கடைசியாக நாங்கள் அறிய வேண்டியதுண்டு. அப்போ அந்த வழிபாட்டை அறிந்து அதனை உணர்ந்து, அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த வழிபாட்டு கலாத்தியர் 1:11-12 கொடுக்கப்பட்டதுண்டு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை அவர் அறிந்தார், அதை அவர் உணர்ந்தார். அதை அவர் உணர்ந்து இனிமேல் தன்னுடைய சுயபலத்தில் தான் தங்கியிருக்க போவதில்லை என்று சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். என்னுடைய சுயபலத்தில் இனிமேல் நான் நடக்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் சுயபலத்தில் நான் செயற்பட்டதனால தான் இந்த நிர்பந்தமான வாழ்க்கையை நான் சந்திக்க வேண்டி இருந்தது. இப்போ எனக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. நான் அதனை அறிந்து கொண்டேன், நான் அதனை உணர்ந்து கொண்டேன் என்பதை அவர் தெளிவாக கலாத்தியர் 2:21 சொல்லியிருக்கிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இதொரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு. இந்த வேதவாக்கியத்தின் தாற்பயத்தை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நியாய பிரமாணத்தினாலே, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி அந்த வழிபாட்டின் மூலம் இந்த பெரிய ஒரு உண்மையை அவர் அறிந்து கொண்டார். அப்போ ஏங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நியாய பிரமாணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த விசுவாசத்தினாலேயே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்ததன் நிமித்தம்தான் கலாத்தியர் 2:21 அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்ட பிரமாணங்கள், அப்போ என்ன அந்த பிரமாணங்கள் என்றதை பார்த்து கொள்ளணும். என்னென்று சொன்னால், நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ நியாய பிரமாணத்தினாலே என்று சொல்லி அவர் சொன்னது என்ன
அதை பிரமாணங்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ அதுகள் தேவனுடைய 10 கட்டளைகளாக இருக்கலாம், நம்மால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்களாக இருக்கலாம், சபையினரால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்களாக இருக்கலாம், போதகர்களினால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதரர்களினால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்களாகவும் இருக்கலாம். இவைகள் நல்ல நோக்கத்துடனே ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கிருபையை அந்த விசுவாசத்தினால் பெற முடியுமே தவிர பிரமாணத்தினால் அல்ல என்பது கலாத்தியர் 2:21 ரோமர் 3:27-28 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பிரமாணங்கள் நல்லதுதான், ஆனால் பிரமாணங்களினால கிருபையை பெற முடியாது. கிருபை அந்த விசுவாசத்தினாலேயே சாத்தியப்படும் என்பதை கலாத்தியர் 2:21 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகமான தரம் இந்த பிரமாணங்கள் நல்ல பிரமாணங்களாக இருக்கிறது. அந்த பிரமாணங்களை பரிசீலனை செய்யும்போது அவைக்குள் அது நல்ல பிரமாணங்களாக இருக்கிறது. அவைகள் நல்லதாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவைகள் நல்ல பிரமாணங்களாக இருக்கிறபடியினால் அவைகள் நம்மை ஏமாற்றுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெனில் அவற்றை செய்வதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும், மேற்கொள்ளும் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்மை நம்ப வைக்கிறது. ஆனால் முடிவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுயநீதியை வலுப்படுத்துவதிலேயே நாம் வெற்றி அடைகிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதன் நிமித்தம் தாங்க முடியாத பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். இதுவே அதனுடைய பிரதிபலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வெற்றி எந்த காலத்திலும் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கிறதிலேயே தங்கியிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரமாணத்தினால் அல்ல, பிரமாணம் ஏமாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரமாணங்களை செய்கிறதுனால நாம் பல்வேறு விதமான ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சொல்லி பிரமாணங்கள் நம்ம நம்ப வைத்து ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7 என்ன வஞ்சித்தது, பிரமாணங்கள் என்ன வஞ்சித்தது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பிரமாணங்கள் பார்வைக்கு நல்லதாக இருந்தாலும் ஆனால் பிரமாணத்திலான எல்லா கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர பிரமாணத்தினால் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி கலாத்தியர் 6:14 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மேன்மை பாராட்டுதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கின்றேன். மறுபடியும் இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. பெருமை பாராட்டுகிறதா இருந்தால் சிலுவையை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேணுமென கலாத்தியர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமாணத்தினால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அளப்பரிய கிருபையை பவுல் அப்போஸ்தலர் தான் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை பற்றி அவர் பிரஸ்தாபிக்கையில் கலாத்தியர் 2:20 அவர் சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உன்னதமான கிருபையை தான் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி தான் கிருபையை பெற்ற விதம் எப்படி, தான் எப்படி விசுவாசித்தேன் என்று சொல்லி கலாத்தியர் 2:20 தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயத்தை அறிய வேண்டியது மிக அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயத்தை முற்றும் முழுதுமாக அறிந்து இதே மாதிரியே அவன் தன்னுடைய விசுவாசத்தை தொடர வேணும் என்பதை நான் உங்களுக்கு, அதாவது இதை பின்பற்ற வேணும் என்று நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயம் மிகவும் அவசியமானபடியினால் கேட்பவர்களின் நன்மையை கருதி பவுல் அப்போஸ்தலர் நான் என குறிப்பிட்ட இடத்தில் நாம் என குறிப்பிட்டு அதனை பகுதியாக பிரித்து அதனை தெளிவுபடுத்துவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ நான் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்ன இடத்துல நாம் என்று சொல்லி நான் அதை இந்த வேதத்தை இந்த வசனத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு சொற்றொடரையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் கிருபையை பெற்றுக்கொண்ட விதம் எப்படி என்று சொல்லி கலாத்தியர் 2:20 சொல்லியிருக்கிறார். அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்றதை பார்ப்போம். ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம் நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசிப்பதிலேயே தங்கி இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம் நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசிப்பதிலேயே தங்கியிருக்கிறது. அவருடைய பாடுகளுக்குள் நான் பங்கு பற்றினேன், அவருடைய மரணத்தில் நான் பங்கு பற்றினேன், அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்கும் பொழுது அதுவே ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது தேவனுடைய மனதில் விசுவாசிகளாகிய நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரிக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட மரித்து போனதாகவே தேவன் நம்மை நோக்குகிறார். தேவன் நம்மை நோக்குகிறார் என்பது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கேற்ற முறையில் வாழ்வதற்கு
பவுல் அப்போஸ்தலர் நேரடியாக நம்மை சிலுவைக்கு அழைத்து செல்கிறார். அப்போ சிலுவையில் நான் அறையப்பட்டேன், அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் நம்ம எங்கே கொண்டு போகிறார் என்று சொன்னால் ரோமர் 6:3-5 கொண்டு போகிறார். சிலுவைக்கே நம்மை அழைத்து செல்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற சொற்பதம் அதனையே நிரூபிக்கிறது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியாக இருக்கிறபடியினால் அவரோடு கூட நாம் நம்மை அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அடையாளம் காணும் பொழுது அவருடைய மரணத்தினால் ஏற்பட்ட சகல பலாபலன்களும் நம்முடையதாகிறது. அப்போ கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதனாலையும் கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலையும் அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நாம் பங்கு பற்றுவதனாலும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசத்தின் மூலம் பங்கு பற்றினால் அந்த மரணத்தினாலும் அந்த உயிர்த்தெழுதலினாலும் ஏற்பட்ட பலாபலன்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவனுடைய மரணத்தில் பங்கு பற்ற வேணும், அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பற்ற வேணும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆனபடியால் தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ கிறிஸ்து நமக்காகவே மரித்தார் என்பதிலும் அவரில் நாம் மரித்தோம் என்பதிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்து நமக்காகவே மரித்தார் என்பதனையும் அவரில் நாம் மரித்தோம் என்பதிலையும் நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேணும். அதனை தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேணும். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக மரித்ததன் மூலம் நம்முடைய பாவத்தினுடைய கடன்கள் முற்று முழுதுமாக செலுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரில் விசுவாசத்தின் மூலம் மரிக்கும் பொழுது நம்மை ஆளுகிற பாவ சுபாவம் தன்னுடைய வல்லமையை இழந்தது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஒரு பக்கத்தினால என்ன மாதிரி என்று சொன்னால் பாவத்தை அவரில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே அவர் சிலுவையில் மரித்ததனால நம்முடைய பாவத்தின் கடன்கள் செலுத்தப்பட்டது என்றும் அவரில் நாம் மரித்ததனால நம்முடைய பாவ சுபாவம் நம்மை ஆளுகிற பாவ சுபாவம் செயல் இழந்தது என்பதை நாம் தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேண்டும். இதனை பவுல் அப்போஸ்தலர் விசுவாசித்தது போலவே நாமும் விசுவாசிக்க வேண்டும். இது பற்றி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்ற சொல்லினுடைய ஆவிக்குரிய என்ற சொற்பதம் என்ற சொற்றொடருடைய ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை சற்று விவரமாக பார்ப்போம். கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் விசுவாசத்தின் மூலம் பங்கு பற்றினபடியால் அப்போ கிறிஸ்துவோடு நாங்கள் மரித்தோம், கிறிஸ்துவோடு நாங்கள் உயிர்த்தெழுந்தோம் என்று நான் சொல்லப்படும் பொழுது விசுவாசிக்க வேண்டியதை தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நாம் விசுவாசத்தின் மூலம் பங்கு பற்றினால் அவருடைய உயிர்த்தெழுதலிலையும் நாம் பங்கு பற்றியிருக்கிறோம் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவருடைய மரணத்தில் பங்கு பற்றுகிற ஒவ்வொரு தனம் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பங்கு பற்றுவான் என்று சொல்லி ரோமர் 6:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை விசுவாசத்தின் மூலமே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் புதிதான ஜீவன் நமக்கு கிடைத்தது. ரோமர் 6:4 அது பற்றிய விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக இனி நான் அல்ல என்ற சொற்றொடருடைய ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை பார்த்து கொள்வோம். முன்பு நாம் வாழ்ந்தது போல நம்முடைய சொந்த பலத்தினால் இப்பொழுது வாழ்வதில்லை. ரட்சிக்கப்பட முன்பு நம்முடைய சொந்த பலத்தில் வாழ்ந்தோம். இப்பொழுதோ நம்முடைய சொந்த பலத்தில் நாம் வாழ்வதில்லை. இப்பொழுது நம்முடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவியே ஆகும். பவர் சோர்ஸ் பரிசுத்த ஆவி என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தை நாம் இனிமேல் நம்புவதில்லை. நமக்கு முன்பாக நமக்கு ஜீவனாக தெரிந்த சொந்த பலத்தில் நாம் இப்பொழுது தங்கி இருப்பதும் இல்லை, அதனை நம்புவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் இனி நான் அல்ல, முன்பு நான் அனுபவித்த, முன்பு நான் பின்தொடர்ந்த எதையும் நாம் இனிமேல் நம்ப போவதில்லை. இனி நான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நாம் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல என்றவரையும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற சொற்றொடரின் ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை விவரமாக பார்ப்போம். நாம் அவரோடு கூட, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் அவரோடு கூட விசுவாசத்தின் மூலம் இணைந்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுது அவரில் நாம் பிழைத்திருக்கிறோம் என்ற உண்மையை ஒவ்வொரு தரம் அறிய வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி பிழைத்திருக்கிறார் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலம் அவரோடு நாம் இணைந்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுது அவரில் பிழைத்து இருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நாமும், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நாமும் அவருக்குள் இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் அவரை அறிந்திருக்கிறோம், அவரும் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:20 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்ற சொற்றொடரினுடைய ஆவிக்குரிய கருத்து என்னென்று பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக நாம் நடத்தும் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ, அப்போ மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்ற நோக்கம் என்ன? தேவனுக்கு முன்பாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்பதை ஏற்கனவே ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, என்னில் அன்பு கூர்ந்து, நேரம் சமீபமாகிவிட்டது, இது பற்றி அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ள